ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு பன்னீர் மசாலா சிம்பிளாக ரொம்ப ருசியாக எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ பன்னீர் எடுத்து அப்படியே க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: இஞ்சி ஒரு பெரிய துண்டு, ஒரு 20 பூண்டு பல், ஒரு 10 முந்திரி பருப்பு, பெரிய வெங்காயம் ஒரு 3, அதே மாதிரி சைஸில் ஈக்குவலாக வந்து தக்காளி பழமும் நல்லா பெருசாக ஒரு 3 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை, கஸ்தூரி மெத்தி, சீஸு, பட்டர். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம ரஃபாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்கிலாம் செய்ய போகிறதில்ல. அப்படியே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்சியில் போட்டு அப்படியே பச்சையாக அரைச்சி தான் செய்ய போகிறோம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, நமக்கு என்னென்னலாம் நம்ம போட்டு அரைக்கிறோமோ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் பாருங்கள், பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியுமே அப்படியே 2 தக்காளியை வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் நல்லா மழை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா ஸ்மூத்தியாக இருக்கணும். பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானவுடனே இதை பாருங்கள், பட்டர் வந்து நல்லா பெரிய துண்டாக போடுறோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். பட்டர் நிறையா சேர்க்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். பெருஞ்சீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேறு எந்த தாளிப்புமே கிடையாது, பெருஞ்சீரகம் மட்டும்தான். அது நல்லா பொரிஞ்சோன்னா நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் எல்லாமே அப்படியே பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு அப்படியே நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கணும். மேலெல்லாம் தெரிக்கும் உங்களுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. நீங்கள் வந்து அரைக்கும் போது வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே கீரி போட்டுக்கிறேன். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் வெறும் பச்சை மிளகா போடும் போது அந்த சுவை அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அந்த ஸ்டேஜில் கூட நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அந்த பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க. போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டி மொட்டி இல்லாமல் நல்லா வதக்கணும். அந்த மசாலா வந்து அந்த பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நம்ம விட்டுடலாம். இதையும் அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கே நல்ல ஒரு மாதிரி கோல்டன் கலராக இருக்கும். அதுக்காக தான் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். சால்ட் உப்புன்னா நமக்கு அளவு வந்து தெரியாது. அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கரம் மசாலா சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் சுவையாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், அப்படியே நம்ம வதங்க அந்த கலரே வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க. நிறைய தண்ணி ஊற்றிக்கக்கூடாது. 1 டம்ளர் இல்லை ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இது நல்லா வந்து கொதித்து வேகட்டும். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகட்டும். இந்த பாருங்கள், மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. பன்னீரெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அப்படியே வந்து அந்த பட்டர் வந்து பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூட பன்னீரை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே வந்து இந்த பன்னீர் வந்து அந்த பேஸ்ட்டில் வந்து கலக்கிற மாதிரி நல்லா அந்த கிரேவியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் ஆக்கி விடணும். அப்போ தான் வந்து அந்த காரம் உப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. கஸ்தூரி மெத்தி அப்படியே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்து கையாலேயே அப்படியே நம்ம வந்து கசக்கி அப்படியே தூவி விடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். அதுக்காக தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறது. ருசியும் அதிகமாக இருக்கும். இதை பாருங்க, அப்படியே கிளறி விடுங்க. இப்போ அப்படியே நம்ம வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்குங்க. இந்த பன்னீர் வந்து எப்பயுமே வந்து அந்த காரம், அந்த இனிப்பு, அந்த சுவையோடு இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறோம். பாருங்கள், அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுடைய பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆகிடும். அப்படியே மூடி போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து சீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம். பாருங்கள், அப்படியே நல்லா தகன்னு அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படியே வீடே கமன்னு கமைக்கும். இந்த நேரத்தில் நம்ம சீஸ் அப்படியே நல்லா துருவி போடணும். கொஞ்சம் தாராளமாகவே நம்ம துருவி போடுவோம். சீஸ் தான் வந்து இந்த டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இந்த பன்னீருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து பட்டர் தான் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம சீஸை வந்து அப்படியே துருவி போடுங்க. அப்படியே இந்த சீஸ் துருவுறது இருக்கு இல்லையா, அதால் அப்படியே நம்ம துருவிக்கலாம். அந்த துருவலால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சுற்றி துருவி விடுங்க. இந்த சீஸோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சப்பாத்திக்கு பதிலாக 3 சப்பாத்தி, பூரியாக இருந்தால் இன்னும் ஒரு பூரி கூட சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள், தாராளமாக நல்லா போட்டுக்குங்க. நான் அப்படியே வந்து ஒரு 1/4 பீஸ் வந்து அப்படியே நல்லா பெரிய பீஸ்லேருந்து எடுத்து நான் அப்படியே துருவி போடுறேன் பாருங்கள். கமன்னு வாசனையாக இருக்கும். இது அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே அந்த பன்னீரோடு சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், துருவி போட்டுட்டேன் பாருங்கள். நான் சிலவங்க வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போடுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஒரு டேஸ்ட்டும் நம்ம ட்ரை பண்ணி செய்யலான்ட்டு தான் நான் இதை போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே வந்து அது மெல்ட் ஆகிடும் பாருங்கள்.
பார்க்கும் போதே எவ்வளோ நல்லா க்ரீமியாக தெரியுது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் இருக்குது, சீஸ் இருக்குது, பன்னீர் இருக்குது, எல்லாமே வந்து நமக்கு சேர்ந்து ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும். அரைக்கும் போது நம்ம முந்திரியும் சேர்த்துருக்கனால ஒரு ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சுவை வந்து இனிப்பு, காரம் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குது. அப்படியே மெல்ட் ஆகி கமன்னு வீடே வந்து வாசனையாக இருக்குது. பசங்கள்லாம் வந்து எப்போ வந்து நான் சப்பாத்தி உருட்டுவேன் இல்லை பூரி உருட்டுவேன்னு கேட்குற அளவுக்கு இந்த வாசனை அதிகமாகிடுச்சு. இதே விட அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். சுவையான பஞ்சாபி ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி. நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பூரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். பூரிக்கு வந்து இந்த பன்னீர் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல காம்பினேஷனாக இருந்தது. நம்ம சப்பாத்தி, நான் எது வேணாலும் செய்யலாம். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.